ஹாய் ஹலோ இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். அஸ்லாம் அலைக்கும். இஃப்தார் டே 19. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வீட்டில் தாங்க எல்லாமே ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு வந்து முட்டலாப்பம் பண்ணியிருக்கோம். கீழக்கரை ஸ்டைல் முட்டலாப்பம். ஏன்னா சுகர் போட்டு பண்ணுறது. நான் நார்மலாக வந்து மண்டவளம் போட்டு தான் பண்ணுவேன். பட்டு கீழக்கரை ஸ்டைலில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சுகர் போட்டு பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து தேவையானது வந்து 5 முட்டை போட்டு பண்ணியிருக்கேன். 5 முட்டையே நான் தாராளமாக நல்லாவே போதும் ஒரு ஃபேமிலிக்கு. 5 முட்டையும் வந்துட்டு நம்ம வந்து பீட்டர்லேயும் அடிக்கலாம். பட் நான் இப்போ மிக்சியில் போட்டு சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்காக அடிக்கிறோம். என்ன செகண்ட்ஸில் அடிச்சிடலாம். பீட்டர்னா கையால் நிறைய நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ கரண்டிலேயும் அடிக்கலாம். அந்த காலத்தில் தான் கரண்டியில் தான் அடிச்சிருக்காங்க. தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா கட்டி தேங்காய் பால் எடுத்து அதை ஊற்றணும். நான் வந்து டின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதுவே நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். டின்னு வந்து டேஸ்ட் எல்லாம் கம்மியெல்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும் சூப்பராக தேங்காயோட ஃப்ளேவரோட. ஸோ ஒரு டின் முழுசாக அப்படியே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் சீனியை வந்துட்டு அரைச்சி ஒரு கிளாஸ், கரெக்டாக ஒரு கிளாஸ் சீனி இதோட அளவு, அதை அரைச்சி நம்ம போட்டுட்டா உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். அரைச்சி எடுத்து நம்ம எந்த சட்டியில் ஊற்றி அடுப்பில் வேக வைக்க போகிறோமோ அதில் நம்ம நெய் தடவிட்டு இருத்துக்கோங்க. நான் இந்த ட்ரேயில் தான் வைப்பேன். இதில் வச்சு நம்ம குக்கரில் மூடி போட்டு குக்கரில் வச்சு கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுங்க. மேலே ஏலக்காய் கேஷ்யூஸ் தூவி அழகாக குக்கரில் வச்சு ஒரு 40 to 1 hour வச்சு எடுத்திங்கன்னா எம்மியான வட்டலாப்பம் ரெடி ஆகிடும். இது என்னன்னு தெரியுதா? பஜ்ஜி மிக்ஸ் தாங்க. நான் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த பஜ்ஜி மிக்ஸ் தான். ஸோ எவ்வளோ ஈஸியாக ரெடியாக இருக்குது. அதில் வந்து வெறும் வெங்காயத்தை கட் பண்ணி பச்சை மிளகாய் போட்டு வெங்காய பஜ்ஜிக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டா போதும். நம்ம உப்பு பார்க்க வேணாம், ஒன்றுமே பார்க்க வேணாம். ப்ரிப்பரேஷன் பண்ணனால வித்தின் a minutes ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பஜ்ஜி என்னடா 20வது நோம்புக்கு தான் காமிக்கிறேனே, 19வது நோம்புக்கு தான்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஒன்றும் ஏன்னு தெரியுமா, இந்த பஜ்ஜி மிக்ஸை நான் எடுத்துகிட்டு போய் அஜ்மான் வீட்டில் வச்சுட்டேன். அதனால் மறந்து போச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு திருப்பி. ஸோ இந்த டைம் போய் இந்த வீக் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பஜ்ஜி போட்டாச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வெங்காய பஜ்ஜினா. ஸோ நல்லா எம்மியான வெங்காய பஜ்ஜி டேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஃபலாஃபல் வந்துட்டு நம்ம வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஃபலாஃபலோட நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள இஃப்தார் சீரீஸில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள், வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயும் சூப்பராக செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இது வந்து ஐஸ் க்யூப்ஸ் ரொம்ப போயிருக்கக்கூடாது, போனால் நமக்கு உதிரியாக வரும். அதனால் ஓரளவு ஐஸ் இருக்கிற மாதிரியே ரொம்ப நேரம் எடுத்து வைக்காமல் வச்சு ஏர் ஃப்ரையரில் 200ல் 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். ஸோ அப்புறம் வந்துட்டு பப்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எக் பஃப் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இஃப்தார் சீரீஸில். ஸோ இது வந்து ஷேப் மாற்றி வச்சு மடிக்கிறேன். வந்து சும்மா மேலே நம்ம ஊர் ஸ்டைலில் மடிச்சிருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் ஷேப் மாற்றி மடித்து இன்றைக்கி வச்சோம். அதே எக் பஃப் தான். எங்கள் வீட்டில் எக் பஃப் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்குறதோட வீட்டில் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் போட்டிருந்தோம். இஃப்தாருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னா, பிஸ்தா ஃப்ளேவர் கடல் பாசி, பப்ஸு, ஆப்பிள் ஜூஸு, ஃபலாஃபலு, முட்லாப்பம், சமோசா, வெங்காய பஜ்ஜி, அப்புறம் மந்தி ரைஸ் வித் சிக்கன். இது வந்துட்டு கஞ்சி கிடையாது இன்றைக்கி, அதுக்கு பதிலாக. அப்புறம் கிரேப்ஸு. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் இஃப்தாருக்கு ரெடி பண்ண ரெசிபீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.